நான் தான் சாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேக்குக்கோட எஃபெக்ட் பார்ட் 2 தான்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா. பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்போ நான் கொலை பண்ண ஒரு பையன் இவனா? சிவனா? என் ஃப்ரெண்டு எப்படி 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 என் ஃப்ரெண்டை கொலை பண்ண முடியும்? முடியாது, வாய்ப்பே இல்லை. செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான். ஆ இரு, அவன் சொன்னது ரெட் சூட். ஜிமன் ரெட் சூட் போடல. அப்போ அப்போ என் ஃப்ரெண்டு இல்லையா? கடவுளே, ஒரு செகண்டில் உயிரை போயிட்டு வந்துடுச்சு. ஜிமினோ கொலை பண்ணிட்டு அவன் கையில் ரத்தம்லாம் என்னால் பார்க்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்ட போயிட்டு அப்படியே சிங்கில் அப்படியே அவன் ஃபேஸை கழுவிட்டு, ஐயோ இப்படி படபடன்னு இருக்கு. 50 நிமிஷத்தில் 15 நிமிஷம் போயிடுச்சு. சீக்கிரம் கண்டுபிடிச்சி எப்படியாவது அவனை போட்டு தள்ளிட்டு இதில் ஜாயின் பண்ணிடணும். ஐயோ ஜங்குக், பயப்படாதரா, இது ஃபேமிலிக்காக பண்ணுற. ஓகே. என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே இருக்க கியூபிக்கல்லேருந்து ஒன்றுத்துலேருந்து சவுண்டு கேட்குது, டேப் பண்ணுற மாதிரி டோரை. யாராக்கும் அகைன் கேட்குது. யார் உள்ள இருக்கீங்க? இந்த தடவை வேகமாக கேட்குது. ப்ளீஸ் என்ன வெளில விடுங்க. டோர் வெளிலேருந்து சாத்தியிருக்காங்க. ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா? ப்ளீஸ் என்ன வெளில விடுங்க. அப்படியே சங்கு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறான். இந்த ஷார்ட்டர் ரெட் சூட், இவனை யாரோ கட்டி போட்டிருக்காங்க. ஷோல்டரில் கன் ஷூட் பட்ட இடம் தெரியுது. அப்போது நான் சாவடிக்க வேண்டிய பையன் இவன் தானா? ஆனால் பார்க்கவே பாவமாக இருக்கானே. இல்லை கொலை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே கன் அப்படியே ரைஸ் பண்ணி அப்படியே பாயிண்ட் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ஹீரே ஷூட் பண்ணிடாத, எனக்கு தெரியும் நீ ஜியோன் ஜங்குக் தானே. இவனுக்கு எப்படி தெரியும் என்னை பற்றி? உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன அலோவ் பண்ணு. நான் எதுக்கும் நான் அலோவ் பண்ணும்? ஃபஸ்ட்டு யார் நீ? உனக்கு எப்படி எனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? உனக்கு ரீசன் தெரியும்னா என் கையை அவுத்துவிடு. கையை அவுத்துணுமா? இவன் நம்பலாமா வேண்டாமா? ஃபஸ்ட்டு இவனை எதுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கணும்? எனக்கு எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் இன்னும் சாடிக்க சொல்லி? குழப்பமாக இருக்கே. இவன் நம்பலாமா வேண்டாமா? இங்கே பாரு, எனக்கு தெரியும் இப்போ நீ என்ன யோசிக்கிறேன்ட்டு. அவங்க என் ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க. என் உடம்பு ஃபுல்லாக அங்கங்கே ஷூட் பண்ணிட்டாங்க. என்னால் சுத்தமாக முடியல. என்னை இங்கே கட்டி போட்டானுங்க அவனுங்க. நான் கொஞ்சமாக செத்துட்ருக்கேன். ப்ளீஸ் கட்ட அவுத்து விடு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். என் உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை. கட்ட அவுத்து விடு, கொஞ்சமாக இங்கே செத்துட்ருக்கேன். நான் எதுக்கு அவுத்து விடணும்? இங்கே பாரு, நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலான்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அந்த லீடரை சாவடிக்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் லீடரை சாவடிக்க போகிறேன்ட்டு? ஃபஸ்ட்டு அவுத்துடுறா, நான் உனக்கு சொல்கிறேன். ஜங்க் அப்படி கிட்ட போய் அவுத்துடுறான். எனக்கு உதவி பண்ணிட்டா உனக்கு நல்லது, ஏன்னா உன்னை சாவடிச்சு போட்டுருவேன். என்ன? உன் பேர் என்ன? யோங்கி, மின்யோங்கி. டேய் வந்து ஹெல்ப் பண்ணுறா நிற்கிறதுக்கு. யார் நீ?
எதுக்கு உன்னை இப்படி அவங்க பண்ணியிருக்காங்க? ட்ரக்ஸ் குடுத்து, அங்கங்க சுட்டு, எதுக்கு? அதுக்கு முன்னாடி, எதுக்கு நீ ஹெல்ப் பண்ற? எதுக்கு அவங்க என்ன ஆர்டர் குடுத்தாங்க, உன்ன சாவடிக்க சொல்லி? ஆ! கொஞ்ச நேரம் உன் வாய மூடுறியா? தொண தொண தொணன்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு. ஆல்ரெடி தலை வலிக்குது. நான் இங்க வந்தது காரணம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான். ஆனா அவனுங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சதோ இப்படி ஆக்கிட்டானுங்க. எதுக்கு ஒன்று ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா எனக்கு இந்த ஆர்கனைசேஷனை எண்ட் பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். எனக்கு பண்ணணுன்னாலும் அதுக்கு நான் கரெக்டான ஆளான்னு தெரியல. அப்போது நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஏன்னா நீ தான் அந்த கரெக்டான ஆள் இந்த ஆர்கனைசேஷனை எண்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ புரியுதா உனக்கு? இங்கே வேறு அவங்கள அழிக்கிறதுக்காக நான் உங்க கூடயே இருந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன். அதுக்கு நீ தான் கரெக்டான ஆள். நானா? எனக்கு 17 வயசு தான் ஆகுது. என்னால் எப்படி முடியும்? உன்னால் முடியும். நீ லீடரே சாவடிக்க துணிச்சிட்ட. புரியுதா உனக்கு? கண்டிப்பாக உன்னால் முடியும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு என் பவர் தேவை. உனக்கு என் ஹெல்ப் தேவை. பவரா? என்ன? அந்த லீடர் வயசானவன் தான். ஆனால் கரெக்டான ஏஜ் தெரியல. கண்டிப்பாக அவன் வயசானா இருந்தாலும் உன்னெல்லாம் அவன் கிட்ட கூட போக முடியாது. ஆனால் உன் வயசில் இருந்தால் 60s அப்போது நீ போனனா உன்னால் கொலை பண்ண முடியும். என்ன? எப்படி எப்படி நாங்கள் போனால் எனக்கு புரியலை. உனக்கு தெரியணுமா? டைம் ட்ராவல். நீ டைம் ட்ராவல் பண்ணி 1973க்கு போகணும். வாட்? என்ன? இது ஜோக் பண்ணுற நேரம் கிடையாது. டைம் ட்ராவல்லாம் இருக்கா என்ன? ஐயோ, உன்னை போய் நம்மளை பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு தான் உன்னை அப்பயே போட்டு தள்ளியிருந்துருக்கணும். இங்கே பாரு, நீ நம்புறியோ நம்பலையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டைம் ட்ராவல் இருக்குது. நீ போகிற அவனை கொலை பண்ணுறான் லீடரை கண்டுபிடிச்சி. புரியுதா? ஆனால் எதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்? என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான். நீ எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? அந்த லீடர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கான். நிறைய தப்பான விஷயம்லாம் பண்ணியிருக்கான். அந்த ஆர்கனைசேஷன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம இப்போ என்ன தான் நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் என்ன தான் வயசானாலும் அவன் நிறுத்தவும் மாட்டான். எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவன் சரியான மிருகம். அப்போது நம்ம டைம் ட்ராவலுக்கு போய் தான் எங்கே அந்த ஆர்கனைசேஷன் இல்லையோ, எங்கே அவன் லீடர் இல்லையோ, எங்கே அவன் ஒன்றும் மாஃபியாவாக இல்லையோ, அப்போ அவனை தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும். அவனும் இருக்க மாட்டான், அந்த ஆர்கனைசேஷனும் இருக்காது. டைம் ட்ராவலா? இவனா மண்டைங்கிட்ட குழம்பிடுச்சா? அடிச்சு அடியில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். நான் இப்போ தானே மீட் பண்ண, இவன் எப்படி நான் நம்புறது? இவன் ஹெல்ப் பண்ணுற சொல்கிறதே நம்ப முடியல. இல்லை டைம் ட்ராவல் என்னென்னமோ சொல்கிறான். என்ன இப்போ வரைக்கும் நம்பலையா? மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இங்கே பார், அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாய்லெட் பேப்பரை அவன் டச் பண்ணாமலே அப்படியே அதை பறக்க வைக்கிறான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே பின்னாடி போகிறான். இப்போ ஜங்கு கையில் இந்த கன் அப்படியே பறந்து போய் வாலில் விழுந்து அப்படியே உடையுது கீழே. இது என்ன? எப்படி இது? இவன் யாரா? இவன் ப்ராங்க் பண்ணுறானா? யார் நீ? எப்படி எப்படி அதை பண்ண? மைண்ட் கண்ட்ரோல். இது என்னோட ஒரு பவர்னே வச்சுக்கோ. ஏன் பவரா? என்ன என்ன பவர்? யார் தான் நீ? என்னென்னமோ பண்ணுற? ஹியூமன் எப்படி கூப்பிடுவாங்க? ஃபேரி. அந்த ஃபேரி தான் நான். வாட்? ஃபேரியா? அதெல்லாம் இருக்கா என்ன? இது என்ன? எனக்கு எனக்கு மட்டும் என்னென்னமோ நடக்குது. ஃபேரினா இதெல்லாம் உண்மைதான். அதான் மேஜிக்லாம் பண்ணுறானே. ஓ, ஃபேரியா? சரி, ஏதோ நான் நம்புகிறேன். ஏதோ நம்புறியா?
தம்பி, உனக்கு ஒரு வழி இல்லை, நீ என்னை நம்பி தான் ஆகணும். உனக்கு உதவி பண்ணுற போகிற ஆளே நான் தான். என்ன? சரி, இப்போ என்ன பிளான்? இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம? கீழே இருக்கவங்களும் உன்னை இப்போ கொலை பண்ணணும். அதுக்கு தான் என்ன அமைச்சிருக்காங்க. இப்போ நான் மட்டும் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னையும் கொலை பண்ணிடுவாங்க. கவலைப்படாத, நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமாக பண்ணிடலாம். ஏன்னா என்கிட்ட பிளான் இருக்குது. நான் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன், அதை நீ குதிச்சிரு. அது நீ குதிச்சேன்னா கரெக்டாக டைம் ட்ராவல் பண்ணி நீ பேக் போயிடுவ. இந்த பில்டிங்கில் ரூஃப் டாப் இருக்குல்ல, அங்கேருந்து தான் நீ குதிக்கணும். குதிச்சானா நீ போயிடுவ. எது போயிடுவேனா? ஐ மீன் மேலே இல்லை, ட்ராவல் பண்ணி பேக் போயிடுவேன். எது? வாய்ப்பே இல்லை, என்னெல்லாம் ஜம்ப் பண்ண முடியாது. என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சாவடிக்கலான்னு பார்க்குறியா? என்னெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீ சாக்க மாட்ட. நீ ஜம்ப் பண்ணு கரெக்டாக. அந்த பிளாக் ஹோலில் நீ கரெக்டாக விழணும். அதுக்கு இதுதான் வழி. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் உன்னை சாவடிக்க மாட்டேன், எதுவும் ஆகும் விட மாட்டேன். இது ஒருவேளை இந்த இந்த பிளான் ஒர்க் ஆகலைன்னா நான் கீழே விழுந்து என் மண்டை பொழந்து இல்லை என் போன் நான் உடஞ்சி. ஜோன் உள்ள தானே இருக்க, கதை தரேன். ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. இப்போ நான் கொலை பண்ணியிருக்கணுமே, பண்ணலன்னு தெரிஞ்சா என்னை சாவடிச்சிருவாங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்க ஆள் உணவு ஆளுக்கிட்ட வந்து பேசுகிறான். பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவன் கொலை பண்ணல. ஸோ நீ அந்த யோங்கியை கொலை பண்ணலை. அந்த வாய்ஸ் ஜின் அவன் தான் சொல்லியிருக்கானா கொலை பண்ண சொல்லி. எனக்கு தெரியும் நீ கொலை பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லாருமே வீக்கு. அதனால தான் லீடர் கொலை பண்ணிட்டான். இந்த மாதிரி இருந்தால் உன்னால் எப்படி ஜாயின் பண்ண முடியும் என் கேங்கில்? கதையை தோற இல்லை நான் உடச்சிட்டு உள்ளே வருவேன். அவங்க உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ கரெக்டாக டோர் வச்சுட்டு உள்ளே வராங்க. ரூஃப் டாப்புக்கு போ, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். இல்லை எல்லாம் தனியாக விட்டு போக முடியாது. இவங்க அவன் பவரை யூஸ் பண்ணி அவங்க இருக்கவங்களுக்கெல்லாம் தலை வலிக்கிற மாதிரி உண்டாக்குறான். நம்ம சின்னால் சுத்தமாக முடியல, அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகுறான். எல்லாருமே அப்படி தான், அவங்களால சுத்தமாக முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. போ சீக்கிரம் போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை போ. நம்ம சங்குக்கும் அப்படியே அங்கேருந்து வேகமாக ஓடுறான். என்ன பண்ணுறது? என்னால் எப்படி அவன் தனியாக விட்டு போக முடியும்? அப்படியே படிக்கட்டே வேகமாக ஓடி போகிறான் மேலே. அப்படியே மேலே வந்துடுறான். அப்படி பொறுமையாக எட்டி பார்க்குறான். இது என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது? முடியாது, என்னால் ஜம்ப் பண்ண முடியாது. அவ்வளோதான், என் கதையே முடிஞ்சிடும். ஜங்குக், யோங்கி அவங்களாம் சமாளிச்சிட்டான். இல்லை என்னால் குதிக்க முடியாது யோங்கி. குதிக்க முடியாதா? விளாடுறியா? குதி. என்ன விளையாடுறியா? இங்கேருந்து குதிச்சா அவ்வளோதான், என் சாவை தேடி நானே போகிற மாதிரி இருக்கு. கத்தாத, உனக்கு எதோ ஆக விட மாட்டேன், நான் இருக்கேன். இதை நான் பண்ணி ஆகணும், ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். எனக்கும் அதுதான் தேவை. அந்த வியை நீ கொலை பண்ணியே ஆகணும். வியா? ஆமாம், அந்த லீடர் பேர் வி தான். எனக்கு தெரியும் உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்ன்ட்டு. அங்கே ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நானே உனக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீ ஜம்ப் பண்ணு. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜின் மற்றவங்களாம் வராங்க. அவ்வளோதான், வந்துட்டாங்க. ஜம்ப் பண்ணு. இல்லை சொல்ல முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ அழுக வேண்டிய நேரம் இல்லை, குதி. நில்லுங்க, 2 பேருமே அப்படியே நில்லுங்க, எல்லாம் ஷூட் பண்ணிவிடுவேன் நவுந்திங்கன்னா. குதிடா குதி அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். அப்படியே பேக்ரவுண்டில் கன் சவுண்ட்லாம் கேட்குது. அப்படியே ஜங்குக்கு அப்படியே அந்த பிளாக் ஹோல்குள்ளே அப்படியே உள்ளே போகிறான். அப்படியே எல்லாமே பிளாங்க் ஆகி டேரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கிரவுண்ட் மேலே அப்படியே விழுறான். தலை அழிக்குது, என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் அப்படியே ரப் பண்ணி அப்படியே பார்க்குறேன் சுற்றி. அவன் எதிர்க்க ஒரு மேன்ஷன் இருக்குது, பெரிய மேன்ஷன். அப்படியே சுற்றி பார்க்குறான், நிறைய ட்ரீஸ், இன்னும் 2-3 நிறைய வீடு இருக்குது. ராத்திரி நேரம் இது, யாருமே காணோம்.
நிஜமாலுமே நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமா என்ன? ஆ அப்போ அந்த ஃபேரி சொன்னது உண்மைதான். நான் சாகலை, டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கேன். யோங்கி, யோங்கி, இங்கே யோங்கியை காணோம். லாஸ்ட்டாக என்னை தள்ளி விட்டான். அப்போது அவன் வரலையா? அவங்க மாட்டிக்கிட்டான், இங்கே நான் மாட்டிக்கிட்டேன் தனியாக. எப்படி அவன் இல்லாமல் எப்படி இங்கே நான் இருக்க போகிறேன்? என்ன இடனே தெரியல. இங்கே நான் எங்கான்னு போய் வீயை கண்டுபிடிச்சி அவனை கொலை பண்ணேன். லூனா, வெளில ஏதோ சவுண்டு கேட்குது பாரு, போய் பாரு. பாது உங்கள் காராக இருக்கும். ஏதோ ஒன்று, போய் வெளில போய் பாரு என்ன சவுண்டுன்னு. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா அப்படியே வெளில வராங்க. ஓ மை காட், யார்ப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கிட்ட போயிட்டு, ஏந்திரி என்னாச்சு, அடிபட்டுருச்சா என்ன? அவன் ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். அவன் கையெல்லாம் அப்படியே நடுங்குது, அவன் ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இது நிஜம்தானா? என்னது இது? கிராண்ட்மா, வாட்? லூனா யாருக்கிட்ட ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகி இப்படியே பார்க்குறாரு. லூனாவோட அப்பா, இவர் கிரேட் கிராண்ட்ஃபாதர். ஐயோப்பா, இவர் என்ன இப்படி பயமுத்துற மாதிரி இருக்காரு? அப்படியே பொறுமையாக லூனா அவன் பார்க்குறா. ஓ, கிராண்ட்மா யங் வயசில் இப்படி தான் இருப்பாங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வீக்கிட்ட? அவள் எதுக்கு ஃப்யூச்சரில் வந்து கொல்லணும்? நாங்கள் எதுக்கு மாதம் வேறு பிளேஸுக்கு போகணும்? அப்படின்னா அந்த லீடர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோமா? யோங்கி சொன்னது 1973 எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லைன்ட்டு. அப்போ கண்டிப்பாக அவனை சீக்கிரமாக பார்த்து கொலை பண்ணிடணும். அந்த ஆர்கனைசேஷனும் இருக்காது, அந்த லீடரும் ஆக மாட்டான், ஃப்யூச்சரில் எங்கள் ஃபேமிலியும் கொலை பண்ண மாட்டான். யார் தம்பி நீ? எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, நான் அவங்க கூட தங்கிட்டுமா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ ஜங்குக், இவனா அவனுக்கு பேரன் இல்லை, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி தான் கேட்பியா? நீ இருக்கலாம்ப்பா. நிஜமாவா? ஹே லூனா, என்ன நீ? அவன் ஸ்ட்ரேஞ்சர், மேபி அவன் சீரியல் கில்லர் வேறு ஏதாவது இருந்தா ஓகேன்ட்ட. டேட் அவனை பார்த்தா அப்படி தெரில, பார்க்கவே பாவமாக இருக்கான். ஆல்ரைட், ஒரு நைட் மட்டும்தான், நாளைக்கு காலையில் போயிடணும். என்ன இது ஒரு நைட் தானா? யோங்கி சீக்கிரம் வந்துடு. பா அப்படின்னு சொல்லிட்டு லூனா அப்படியே ஹெல்ப் பண்ணுறான் எந்திரிக்க. என் பேர் லூனா, உன் பேர் என்ன? நீ பார்க்கறதுக்கு என்ன மாதிரி என் வயசு பையன் மாதிரி தான் இருக்க. எனக்கு 17 ஆகுது, உனக்கு? எனக்கு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருக்கு. ஹே, ஏன் அழுகுற? நீ ஏதாவது தப்பாக சொல்லிட்டா என்ன? இல்லை அப்படின்னா இல்லை, என் பேர் ஜங்குக். ஜங்குக், நல்லா இருக்கே இந்த பேர். இந்த பேர் என் பிள்ளைக்கு இல்லைன்னா என் பேரனுக்கு வைப்பேன், நல்லா இருக்கு ரொம்ப. சரி வா உள்ள போகலாம். லூனா அப்படியே உள்ளெல்லாம் கூப்பிட்டு போய் அவனுக்கு அப்படியே ஃபுட்டெல்லாம் கொடுத்து, கெஸ்ட் ரூம் காமிச்சு அவனுக்கு கிளாத்லாம் கொடுத்து குட் நைட் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஜங்குக்கு வந்து வேக்கப் ஆகுறான். அப்படியே சுற்றி பார்க்குறான். கிராண்ட்மா ரொம்ப பணக்காரவங்க தான் போலே. டைம் என்ன, மணி 6 தான் ஆகுது. ஒன்றும் எல்லோரும் தூங்கிட்டுருப்பாங்களா என்ன? ஆனால் எனக்கு பசிக்குது. அப்படியே ரூம்லேருந்து வெளில வரான். அப்படியே கிச்சன் போகிறான். அங்கே வந்துட்டு ஒரு பனானா இருக்குது டேபிளில். அது அப்படியே எடுக்கலான்னு பார்க்கும்போது, என்ன பண்ணுற நீ? அப்படின்னு அவன் ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஒரு டீப்பான வாய்ஸ் கேட்ட உடனே என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இந்த வாய்ஸு என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே திரும்பி பார்க்குறான். ஷார்ப்பான ஐஸை வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். அந்த பையன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே ஷார்ப்பான ஐஸ், திக் ஐப்ரோஸ், அவ்வளோ மேன்லியா. இப்படி ஒரு ஹேண்ட்ஸமை நம்ம ஜங்குக்கு பார்த்துருக்கே மாட்டான். அப்படியே ஃப்ரீஸாக அப்படியே பார்த்துக்கினே இருக்கான்.
வச்சுக்க நிற்காம இவனா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். இப்படி ஒரு அழகான பையனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ அழகாக இருக்கான். உன்னை தான் கேட்குறேன். நான் அது தயாங் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸு. திரும்பி பார்த்தா லூனா. இந்த பையனை பார்த்துட்டியா? நான் கூட டெலிஃபோனில் சொன்னேனே ஒரு பையனை பற்றி. இதோ இவன் தான் ஜங்குக். ஹே ஜங்குக், குட் மார்னிங் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே லூனா கிட்ட போகிறான். அப்படியே ஹக் பண்ணி அப்படியே முத்தம் கொடுக்குறான். ஜங்குக், மீட் மை பாய் ஃப்ரெண்ட் தயாங். தயாங் பாய் ஃப்ரெண்டா? ஆனால் பாட்டி என் பாய் ஃப்ரெண்டை பற்றி மென்ஷன் பண்ணதே இல்லையே. இப்போது கிராண்ட்பாவுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்டு இருக்கா? தயாங் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு மேலே இருந்து கீழே இருக்கும் பார்க்குறான். நம்ம ஜங்கு அப்படி கல் பண்ணிட்டு நைஸ் டு மீட் யூ ஜங்குக். ஐயோ, எதுக்கு நீ எப்படி பார்க்குறான்? விட்டா முழுங்கினான் போல. எனக்கு பார்க்கறதே கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு 3 பேருமே ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. தயாங்கும் லூனாவும் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் தனியாக உட்காந்துட்ருக்கான். இவ்வளோ காலையில் என்ன பண்ணிகிட்ருக்க தயாங் இங்கே? எனக்கு உனக்கு சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். எனக்கு இவனை பிடிக்கவே சுத்தமாக. இவன் யார் இவன்? சின்ன வயசுலேருந்தே என் தாத்தாவும் பாட்டி ஒன்றா இருந்து தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ லவ்வபுளாக இருப்பாங்க. என் தாத்தா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்புறம் பாட்டி அப்பாவும் தான் இருந்தாங்க. பாட்டி ஆனால் அப்போ கூட என்கிட்ட சொல்லவே இல்லை இவனை பற்றி. பார்த்தாலே அவ்வளோ காண்டாக இருக்குது. நான் எதுக்கு மூவியில் வர மாதிரி இவங்க 2 பேரும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிக்கலையே. ஜங்குக்கு கோபப்படாது. காம்டான் பார்த்துக்கலாம். நல்ல வேலை எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா மட்டும் உன்னை பார்த்தாரு, அவ்வளோதான். கவலைப்படாது, அந்த ஆள் பார்க்க மாட்டான். இப்போ கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லூனா கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே எழுந்திருக்கிறான். எழுந்திருக்கும்போது ஜங்குக்கு ஒரு பார்வை பார்க்குறான். எதுக்கு நான் அப்பப்போ பார்க்குறான்? ஆனால் நீ அறியாம நான் எதுக்கு ப்ளஷ் ஆகிறேன்? ஷிட். லாஸ்ட் நைட் ஸ்டே பண்ண எந்த இடம் இல்லைன்னு தானே சொன்னான். ஆமாம். இரு, நீ அவனை கூப்பிட்டு போய் உன்னோட இடத்துல ஸ்டே பண்ண வைக்க போறியா என்ன? அவனுக்கு ஓகேன்னா கூப்பிட்டு போவேன். என்னடா இது, என் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஸ்டேஞ்சரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஸ்டே பண்ண வைக்க மாட்டானே. இது முன்னாடி பண்ணதும் இல்லை, இது என்ன புதுசாக இருக்குது? நம்ம ஜங்குக்கு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறான். இவன் யாருன்னே தெரில, எப்படி இவன் கூட ஸ்டே பண்ணுறது? லூனா என் கிராண்ட்மா, ஆனால் நான் இங்கே இருந்தேன். இவன் கூட எப்படி? இருந்தாலும் ஸ்டே பண்ண இடம் இல்லையே. என் கிரேட் கிராண்ட்ஃபாதர் மார்னிங்கே கிளம்ப சொன்னார். வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் போலையே. நிஜமாக அவன் சொல்கிற தயாங்க? ஆமாம். அப்படியே தேங்க பொறுமையாக ஜங்கு பார்த்துட்டு, என்ன வரியா இல்லையா? வரேன் வரேன். குட் பாய். சரி நீங்கள் கிளம்புங்க, எங்கள் அப்பா வந்து பார்த்துட போகிறாரு. போகலாமா? போகலாம். தேங்க்ஸ் லூனா, நைட்டு ஸ்டே பண்ண வச்சதுக்கு. இருக்கட்டும், கவலைப்படாத, நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் என்ன? பாய். 2 பேருக்குமே பாய். தயாங் அப்படியே டிரைவர் சீட்டில் ஏறிக்கிறான். பக்கத்து சீட்டில் நம்ம ஜங்குக்கு ஏறிக்கிறான். தயாங் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு மேன்ஷனை விட்டு போகிறான். ஓகேடா, இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாகவே போட்டுறேன். பாய் ஆர்மி.